ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம டெக் ட்ரிகர். இன்றைக்கி நம்ம சேனலில் யூடியூப்பில் எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோவை உடனுக்குடன் நீங்கள் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி யூடியூப்பில் நாமளும் ஒரு கிரியேட்டர் ஆகணும், நாமளும் மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை, கனவு எல்லாத்துக்குமே இருக்குது. ஆனால் அது எல்லாராலையுமே பாசிபிள் ஆக்க முடிகிறதில்ல. அது என்ன காரணம் அப்படின்னா, ஒன்றும் பெரிய காரணம்லாம் கிடையாது. முயற்சி அந்த அளவுக்கு எல்லாருக்குமே முயற்சி இருக்கிறதில்ல. ஒரு சேனலை உருவாக்கிடுறாங்க, அதில் என்னத்தை பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே அப்படியே விட்டுடுறாங்க. அதை சரி, அதில் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறனா, யூடியூப்பை பொறுத்தவரை ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுங்கிறது ஓரளவுக்கு எளிமையான விஷயம்தான், கொஞ்சம் கடினமான விஷயமும் தான். முயற்சி தான் இங்கே ரொம்ப முக்கியம். அதில் என்ன மாதிரி கண்டென்ட் போடலாம் அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளுடைய கருத்துக்கள், நம்மளுடைய திறமைகள், நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், இந்த மாதிரி இருந்தாலே போதும். இப்போ சர்வசாதாரணமாக ஒரு யூடியூப்புக்குள்ளே போய் பார்த்தா எவ்வளவோ விஷயங்கள் குப்பையாக குமிஞ்சு கிடக்குது. அதை பார்த்தாலே தெரியும் நாம் என்ன உருவாக்கலாம் அப்படின்னு. ஒன்றும் பெருசாக முயற்சி பண்ணி புதுசாக கண்டுபிடிச்சி அதை கொண்டு போய் அங்கே வைக்கணும், அப்போ தான் வியூவர்ஸ் வருவாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை சரிவர முயற்சி பண்ணி உள்ளே கொண்டு போய் சேர்த்தாலே போதும், கண்டிப்பாக வியூவர்ஸ் வருவாங்க. யூடியூப்பை பொறுத்தவரை கிரியேட்டிவ்ஸோட வியூவர்ஸ் தான் அதிகமாக வியூவர்ஸ் தான் இருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய கண்டென்ட் முக்கியமானதாக இருக்கணும், அவ்வளோதான். அதாவது சொல்லக்கூடிய கருத்துக்களாக இருக்கட்டும், விஷயங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஒளிபரப்பக்கூடிய அந்த வீடியோஸ் அந்த ஒரு நல்ல விஷயமாகவும் இருக்கணும், அவ்வளோதான். ஒரு சிலருக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்களை சொல்ல தெரியும், ஒரு சிலருக்கு அட்வைஸ், அதாவது ஒரு நல்ல கருத்துக்களை சொல்ல முடியும். அதை தாராளமாக ஒரு வீடியோவை உருவாக்கி சொல்லிட்டு போகலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோ தான் யூடியூப்புக்குள்ளே நாம் சிம்பிளாக ஒரு வீடியோவை என்ன செய்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், அதை எப்படி அந்த வீடியோஸை எப்படி மற்றவங்கள பார்க்க வைக்கிறது மூலமாக மணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, ஒரு யூடியூபராக நீங்கள் எப்படி பெரிய ஆளாக வர்றது அப்படிங்கிறத பற்றி இனி வரக்கூடிய வீடியோக்களில் ரொம்ப தெளிவாகவே சொல்ல போகிறேன். இது முழுக்க என்னுடைய அனுபவத்தால் உருவாக்கப்பட்ட விஷயங்கள். நான் ஏற்கனவே ஒரு 4 சேனல் ரன் பண்ணி அதன் மூலியமாக நிறைய தோல்விகள், அனுபவம் எல்லாம் நிறைய கற்றுக்கிட்டோம். அதெல்லாம் அந்த மொத்த அனுபவங்களுடைய அங்கே நான் கற்றுக்கிட்ட மொத்த விஷயங்கள் தான் இங்கே நான் சொல்ல போகிறது. வெளியில் இன்னொருத்தருடைய கண்டென்ட்டை பார்த்து நான் உருவாக்குறது அந்த மாதிரி இங்கே எதுவுமே கிடையாது. முழுக்க நான் ஒரு 4 சேனல் ரன் பண்ணியிருக்கிறேன். அந்த 4 சேனலில் எந்த அளவுக்கு மணி ஏர்ன் பண்ண முடிஞ்சது, அது எத்தனை நாள் உழைப்பில் கிடைச்சது, அதுக்கு நான் என்னென்ன மாதிரியெல்லாம் கஷ்டப்பட்டேன், என்னென்ன மாதிரி கண்டென்ட் போட்டேன், எந்தெந்த மாதிரி எப்படி அந்த வீடியோஸ் எல்லாம் போட்டேன், நீங்களும் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போடலாம், எளிமையாக ஒரு யூடியூப்பில் வீடியோஸ் எப்படி போடலாம். அதுவும் இன்றைக்கி எல்லார் கையிலையுமே மொபைல் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய பொருளாகவே இருக்குது. சர்வசாதாரணமாக ஒரு மொபைலில் எப்படி உங்களால் ஒரு யூடியூபர் ஆக முடியும். ஒரு மொபைல் இருந்தாலே போதும், சிம்பிளாக ஒரு யூடியூபராக
உங்களால் மொபைலை வச்சுக்கிட்டே மணி ஏர்ன் பண்ண முடியும். நானும் மொபைலை வச்சுக்கிட்டு தான் என்னுடைய முதல் முயற்சிகளை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதுபோல் ஒரு மொபைல் இருந்தாலே போதும், பெருசாக வேறு விஷயங்கள் எதுவும் தேவையில்லை. ஒரு ஸ்டூடியோ வேணும், ஒரு கேமரா வேணும், மைக் வேணும், லைட்டிங்கு இதெல்லாம் அந்த மாதிரி கிளாரிட்டியெல்லாம் தேவை கிடையாது. பெருசாக கொண்டு போய் சும்மா ஒரு மொபைல் இருந்தால் போதும். உங்களுக்கு அதாவது சிலருக்கு பேச்சு திறமை இருக்கும், சிலருக்கு டெக்னாலஜி மைண்டு, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயும் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். அது உங்களுக்கே தெரியாமல் கூட இருக்கும். நம்மளுக்கு என்ன போய் தெரியும் அப்படிங்கிறது உங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கும். என்னுடைய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்கும்போது இந்த மாதிரியும் போடலாம் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை பற்றி தான் அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியாக அடுத்தடுத்த வீடியோக்களை பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமான விஷயங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.